இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் 15 சிபிசி டிஸ்போசல் ஆஃப் தி சூட் அட் தி ஃபஸ்ட்டு ஹியரிங். ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே சூட்டை எப்போல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டிலில் ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் தி சூட். இந்த டிஸ்பிளேயில் அண்டர்லைன் பண்ணியிருக்க ஏரியா பாருங்கள். The day on which such issues are framed is the first hearing of the suit. In cases in which no issues need to be framed, that is, a small cause suit, the first hearing would be the day on which the trial starts. So, first சிபிசியில் எங்கேயாவது ஃபஸ்ட்டு ஹியரிங்கிற வேர்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னா டெஃபினேஷன் கொடுக்கல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹியரிங்கிற வேர்டை பை வே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக சொல்லப்பட்டது தான். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்றைக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் த சூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கேசஸில் இஷ்யூஸுன்றது ஃபார்மலாக ஃப்ரேம் பண்ணணுன்ற நெசசிட்டி இருக்காது. அதான் எக்ஸாம்பிள் ஸ்மால் காசஸ் சூட்ஸு, ட்ரிபியூனலில் நடக்கக்கூடிய கேசஸ், இதுக்கெல்லாம் ஃபார்மல் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணுன்றது இருக்காது. அப்போ அந்த கேசஸ்லலாம் ஃபஸ்ட்டு ஹியரிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரையல் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் டேட்டை ஃபஸ்ட் ஹியரிங் ஆஃப் சூட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த டேட்டில் தான் கோர்ட் அவங்களோட ஜுடிஷியல் மைண்டை ப்ளீடிங்ஸ்லாம் அப்ளை பண்ணி போத் பார்ட்டிஸோட கன்டென்ஷன் என்ன, அவங்களோட அலிகேஷன் என்ன, எந்த இடத்துல அவங்க டினை பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டி சொல்லக்கூடியது இன்னொரு பார்ட்டி எந்த இடத்துல அசர்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல டினை பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க ஜுடிஷியல் மைண்டை அந்த ஸ்டேஜில் தான் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜை ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் த சூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு சூட்டோட தேர்டு ஸ்டேஜ். இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ன்றது தேர்ட் ஸ்டேஜ். ஸோ சூட்டோட தேர்ட் ஸ்டேஜிங் போது அப்போ சூட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, சூட்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரெசென்டிங் தி சூட், அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணக்கூடியது. தேர்ட் ஸ்டேஜ் இஷ்யூஸ் ஃப்ரேமிங். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி சூட்டை தான் ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் தி சூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹியரிங்னா என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் சூட்டை எப்போல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டர் 15 பார்க்க போகிறோம். ரூல் 1, பார்ட்டிஸ் நாட் அட் இஷ்யூ. வேர் அட் த ஃபஸ்ட் ஹியரிங் ஆஃப் அ சூட் இட் அப்பியர்ஸ் தட் த பார்ட்டிஸ் ஆர் நாட் அட் இஷ்யூ ஆன் எனி கொஷின் ஆஃப் லா ஆர் ஆஃப் ஃபேக்ட், த கோர்ட் மே அட்வான்ஸ் ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இங்கே ரூல் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் த சூட்டில் கொஷின் ஆஃப் லா சம்மந்தமாகவோ இல்லை கொஷின் ஆஃப் ஃபேக்ட் சம்மந்தமாகவோ, அதாவது சட்டம் இல்லைனா பொருண்மை சம்மந்தமாக பார்ட்டிஸ்க்கு நடுவில் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு தோணுது அப்படின்னா கோர்ட்டு உடனே ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 1. நெக்ஸ்ட் ரூல் 2, ஒன் ஆஃப் செவரல் டிஃபெண்டன்ட்ஸ் நாட் அட் இஷ்யூ. வேர் தெர் ஆர் மோர் டிஃபெண்டன்ட்ஸ் தேன் ஒன் அண்ட் எனி ஒன் ஆஃப் த டிஃபெண்டன்ட்ஸ் is not at issue with the plaintiff on any question of law or of fact, the court may at once pronounce judgment for or against such defendant and the suit shall proceed only against the other defendants. ஸோ இங்கே மோர் தென் ஒன் டிஃபெண்டன்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு டிஃபெண்டன்ட்க்கோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃபெண்டன்ஸ்க்கு பிளைன்டிஃபோட எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் ஒரு சில டிஃபெண்டன்ஸ்க்கு மட்டும் இஷ்யூஸ் இருக்குங்கும்போது இந்த எந்த டிஃபெண்டன்ட்டுக்கெல்லாம் பிளைன்டிஃபோட கொஷின் சட்டம் தொடர்பாகவோ பொருண்மை தொடர்பாகவோ பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு சம்மந்தமாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட் இம்மீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் பிளைன்டிஃபோட இஷ்யூஸ் இருக்குது, சட்டம் இல்லைனா பொருண்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்குதுன்னு எந்த டிஃபெண்டன்ஸ்க்கெலாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 2. நெக்ஸ்ட்டு ரூல் 2ல் சப்க்ளாஸ் 2, whenever a judgment is pronounced under this rule, a decree shall be drawn up in accordance with such judgment and the decree shall bear the date on which the judgment was pronounced. ஸோ இந்த ரூல் 2 சப்க்ளாஸ் 1க்கு கீழே எப்போல்லாம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு டிகிரி இருக்கணும். அந்த டிகிரி என்ன டேட்டில் இருக்கணும்னா, ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை தான் டிகிரிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ரூல் 2 சப்க்ளாஸ் 2ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் ரூல் 3, parties at issue. Where the parties are at issue on some question of law or of fact and issues have been framed by the court as herein before provided, if the court is satisfied that no further argument or evidence
then the parties can at once adduce is required upon such of the issues as may be sufficient for the decision of the suit, and that no injustice will result from proceeding with the suit forthwith, the court may proceed to determine such issues, and if the finding thereon is sufficient for the decision, may pronounce judgment accordingly, whether the summon has been issued for the settlement of issues only or for the final disposal of the suit. ஸோ இந்த ரூல் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட்டிஸ்க்கு நடுவில் டிஸ்பியூட் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ கோர்ட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே சொல்லியிருப்பாங்க, ஆர்டர் 14ல் சொல்லியிருப்பாங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறது பற்றி. ஸோ ஆர்டர் 14க்கு கீழே இப்போது இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ கோர்ட்டுக்கு என்ன வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இல்லை கோர்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ரேம் பண்ணின இஷ்யூஸில் ஒரு இஷ்யூ ஏதோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் அந்த சூட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இம்மீடியட்டாக ஃபோர்த் வித்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. உடனடியாக கோர்ட் வந்து அந்த சூட்டை டிட்டர்மைன் பண்ணிடலாம், அந்த இஷ்யூஸை வச்சு அந்த சூட்டை டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ இதில் டிட்டர்மைன் பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் இந்த ரூல் 3ல லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, whether the summons has been issued for the settlement of issues only or for the final disposal of the suit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது மாதிரி ரூல் 3க்கு கீழே ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு மட்டும் பார்ட்டிஸ் வந்து எவிடன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணினாலே அதுவே வந்து அந்த சூட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் கோர்ட்டு அது மேலே அந்த இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணுறதன் மூலமாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு, இப்போ இந்த கேஸில் இஷ்யூஸ் வந்து எந்த நேச்சரில் இஷ்யூ அதாவது சம்மன்ஸ் எந்த நேச்சரில் இஷ்யூ பண்ணப்பட்டிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது சம்மன்ஸு பார்க்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் சம்மன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆர்டர் 5 ரூல் 5ல் அந்த 2 டைப் ஆஃப் சம்மன்ஸோட பேரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சம்மன் வந்து சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ், அனதர் ஒன் இஸ் சம்மன்ஸ் ஃபார் ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் த சூட். ஸோ இதில் இந்த சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸுக்காக சம்மன் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் சரி, ஃபைனல் டிஸ்போசல் நேச்சருக்காக நேச்சரில் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ரூல் 3க்கு கீழே கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்குது. ப்ரொவைடட் தட் where the summons has been issued for the settlement of issues only, the parties or their pleaders are present and none of them objects. ஸோ இதில் சம்மன்ஸ் வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் நேச்சரில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, பார்ட்டிஸோ இல்லை ப்ளீடரோ அப்பியர் ஆகி அப்ஜெக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ரூல் 3க்கு கீழே ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அப்போ அப்ஜெக்ட் பண்ணினாங்கன்னா பண்ண முடியாதுன்ற மாதிரி லிட்ரல் மீனிங் இருக்குது. ஓகே, இதை எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்கங்கிறது இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் சப்க்ளாஸ் 2 இருக்குது. Where the finding is not sufficient for the decision, the court shall postpone the further hearing of the suit and shall fix a day for the production of such further evidence or for such further argument as the case may be requires. ஸோ இப்போ இந்த ரூல் 3 சப்க்ளாஸ் 1ல் சொல்லியிருக்க மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து அதில் அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு கொடுக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் வந்து அந்த சூட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை, டெசிஷன் கொடுக்குற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லைங்கும் போது கோர்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, கேஸை போஸ்ட்பான் பண்ணணும். எதுக்காக? ஃபர்தர் ஹியரிங்காக. அந்த ஃபர்தர் ஹியரிங் என்ன பர்பஸ்க்காகனா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்தர் எவிடன்ஸ் இல்லைனா ஃபார் ஆர்குமெண்ட். ஸோ இந்த பர்பஸ்க்காக கோர்ட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை போஸ்ட்பான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரூல் 3ல் சப்க்ளாஸ் 2. ஸோ இப்போது இது வந்து ஒரு உதாரணம் மூலமாக சொன்னால் புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூட்டு, அந்த சூட்டில் பார்ட்டிஸ்க்கு இஷ்யூஸ் இருக்குது. இப்போ கோர்ட் வந்து ஆர்டர் 14க்கு கீழே இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த சூட்டில் பார்டு பை ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு அந்த ஒரு இஷ்யூஸ் தான். என்டையர் சூட்டுமே என்டையர் கேஸுமே ஃபார்மர் சூட்டில் ஒரு சூட்டு டிசைட் ஆகிருக்கு. இது சிமிலர் கேஸாக இந்த செகண்ட் சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்கங்கும்போது இப்போ பார்டு பை ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு ப்ளீ எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கு பார்ட்டிஸ் எவிடன்ஸ் கொடுத்தாலே இந்த இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணினாலே சூட்டை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன ஃபைண்டிங்ஸ் நம்ம எடுக்கமோ அது சூட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் கோர்ட்டை அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு வேளை
பார்ட் பை ரெஸ் ஜுடிகேட்டானா அந்த கிரவுண்ட்லேயே ஜட்ஜ்மெண்ட்டையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். இந்த சூட் வந்து பார்ட் பை ரெஸ் ஜுடிகேட்டா, ஸோ டிஸ்மிஸ் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ ஒரு சூட்டில் மோர் தென் 1 இஷ்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் ஒரு 4-5 இஷ்யூஸ் இருக்குது. இந்த 4-5 இஷ்யூஸில் ஒரு இஷ்யூ மட்டும் ஏற்கனவே ஏர்லியர் ஃபார்மல் சூட்டில் டிசைட் ஆகிருக்குன்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் பார்ட் பை ரெஸ் ஜுடிகேட்டா. ஸோ அப்போ அதுக்கு எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் இஷ்யூவை மட்டும் அவங்க இப்போ இந்த ஆன்சர் பண்ணிவிட்டு மற்ற இஷ்யூஸ்க்கு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, ட்ரையல் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு இது பார்ட் பை ரெஸ் ஜுடிகேட்டான்னு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். மற்றதுக்கு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த ரூல் 3 வந்து இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு CS பாலகிருஷ்ணன் வெர்சஸ் T அமுதன் ஆண்டனி. ஸோ இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரூல் 3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்ற வேர்டு வந்து அந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணனா அன்னைக்கே அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே வந்து கோர்ட் வந்து இன்வோக் பண்ணிடணுமா, சப்சிக்வெண்ட் ஸ்டேஜில் ஒரு வேளை இந்த விஷயத்தை வந்து ஒரு இஷ்யூவை வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு, ரூல் 3க்கு கீழே டிஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் சூட்டோட லேட்டஸ்ட் ஸ்டேஜில், அதாவது ஃபஸ்ட்டு ஹியரிங்கை கிராஸ் பண்ணியாச்சு, அந்த ஸ்டேஜில் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ஆர்டர் 15 ரூல் 3 கோர்ட்டு இன்வோக் பண்ணக்கூடாதா இல்லை பண்ணலாமா அப்படின்றத பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஆர்டர் 15 ரூல் 3ல் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவைடட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க, சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்ன்ற நேச்சரில் சம்மன் இஷ்யூ பட்டிருக்குன்னா பார்ட்டிஸோ இல்லை ப்ளீடரோ அப்பியர் ஆகி அப்ஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த ரூல் 3க்கு கீழே சூட்டை டிஸ்போஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ இது வந்து கோர்ட்டை மேண்டேட் பண்ணுதா, ஒருவேளை பார்ட்டிஸோ இல்லை ப்ளீடரோ வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ கோர்ட் வந்து அதில் வந்து சம்மன்ஸ் ஃபார் ஃபைனல் டிஸ்போசலாக இருந்ததுன்னா அப்போ கோர்ட் அதை பண்ண முடியாதா, இல்லை சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸாக இருக்கும்போது பார்ட்டிஸ் அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னாலே கோர்ட் வந்து அந்த இடத்துல ரூல் 3 வந்து இன்வோக் பண்ணவே முடியாதா அப்படிங்கிறதும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கோர்ட் வந்து இந்த ரூல் 15க்கு கீழே ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் மட்டும்தான் கோர்ட் இந்த ரூல் 3 இன்வோக் பண்ண முடியுமா, இல்லை லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமும் இன்வோக் பண்ணலாமாங்கிறது தான் இந்த பேஜில். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் 15 ரூல் 3ல் இருக்கக்கூடிய மாதிரியான சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் வந்து சிபிஸில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆர்டர் 14 ரூல் 5 சிபிஸில் இருக்குது. அந்த ஆர்டர் 14 ரூல் 5 சிபிசி என்னென்னா அமெண்ட்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் இஷ்யூஸ்ன்றது கோர்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுறதில்ல. இப்போ ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் ஹியரிங்கில் இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு இஷ்யூவை வந்து கோர்ட் அமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னும் போது அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இல்லை அமெண்ட் பண்ணிவிட்டு அந்த இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட் அவங்க மைண்டை ரீஅப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டர் 12 ரூல் 1க்கு கீழே நோட்டீஸ் வந்து அதாவது இந்த ப்ளீடிங்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை அட்மிட் பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி ஆர்டர் 11 ரூல் 1க்கு கீழே இன்ட்ராகேட்டரிஸில் வந்து ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கிட்ட அட்மிஷனுக்காக இன்ட்ராகேட்டரிஸ்க்காக கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் பார்ட்டிஸ் வந்து இந்த ஆப்போசிட் பார்ட்டியோட ப்ளீடிங்ஸை அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து அந்த அட்மிஷனை பேஸ் பண்ணியே ஆர்டர் 12 ரூல் 6க்கு கீழே என்ன பண்ணலான்னா இம்மீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அதே போல் ஸோ இந்த ஆர்டர் 15 ரூல் 3யும் இதே மாதிரியான ஒரு நேச்சரில் தான் இருக்குது. அதாவது ஒரு இஷ்யூஸ்க்கு ஆன்சர் பண்ணினாலே போதும் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் அது வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அரைஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங்கிறது அந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுற அன்னைக்கே தான் கோர்ட் வந்து இதை பண்ணணுன்றது மேண்டேட் கிடையாது. ஏன்னா இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸை டீல் பண்ணக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த இப்போ சொன்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுற அன்னைக்கே டிசைட் பண்ணுறதில்ல. ஈவன் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் கோர்ட் வந்து அவங்களோட மைண்டை ரீஅப்ளை பண்ணிவிட்டு அப்போ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு நேச்சரில் தான் இந்த
ஆர்டர் 15 ரூல் 3யும் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்னு சொல்லக்கூடிய அந்த டேட்லேயே வந்து இந்த ரூல் 3யை இன்வோக் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சப்சிக்வெண்ட் ஸ்டேஜில் கூட இன்வோக் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடியதும் அதே ஜட்ஜ்மெண்ட் தான், சிஎஸ் பாலகிருஷ்ணன் வெர்சஸ் டி அமுதன் ஆண்டனி. ஸோ இந்த பேஜ்லேயும் ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே விஷயங்களை தான். அதாவது இப்போ ஆர்டர் 7 ரூல் 11 ஏ அண்ட் டி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சூட்டு வந்து எப்போல்லாம் ரிஜெக்ட் பண்ணலான்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஆர்டர் 14 ரூல் 2க்கு கீழே ப்ரிலிமினரி இஷ்யூஸ் வந்து கோர்ட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரிலிமினரி இஷ்யூக்கு வந்து ஆன்சர் பண்ணுனா போதும் அப்படின்ற நேச்சரில் அது இருக்கும். அதே போல் ஆர்டர் 12 ரூல் 6க்கு கீழே அட்மிஷனை பேஸ் பண்ணி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த ஸ்டேஜில் வேணாலும் கொடுக்கலாம். அதே போல் ரெஸ்ஜுடிகேட்டா செக்ஷன் 11க்கு கீழே இருக்கக்கூடிய ரெஸ்ஜுடிகேட்டா, அதே போல் ஆர்டர் 2 ரூல் 2க்கு கீழே இருக்கக்கூடிய பார், அதாவது ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு வந்து திருப்பி எத்தனை நமக்கு வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஒரு சூட்டு ஃபைல் பண்ணணுன்னா அதை வந்து அவங்களோட எல்லா கிளைமையும் ஹோல் கிளைமையும் சேர்த்து ஒரே சூட்லேயே சொல்லணும். அப்படி சொல்லாமல் விட்டுட்டோன்ற பட்சத்தில் அதுக்காக தனியாக திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு சூட் வந்து ஃபைல் பண்ண முடியாதுன்ற பார் வந்து இந்த ஆர்டர் 2 ரூல் 2ல் இருக்கும். ஸோ அதே போல் ஆர்டர் 9 ரூல் 9க்கு கீழே வந்து சப்சிக்வெண்ட் சூட்டுக்கு வந்து ஒரு பார் இருக்கும். அதாவது ஆர்டர் 9 ரூல் 8க்கு கீழே டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா பிளைன்டிஃப் வந்து வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கோர்ட் வந்து அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரெஷ் ஷூட் வந்து அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண முடியாது. அந்த ஆர்டரை செட்டிஸ்ஃபைட் பண்ணிவிட்டு அதே சூட்டை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம், ஆனால் ஃப்ரெஷ் ஷூட் ஃபைல் பண்ண முடியாதுன்றது அந்த ஆர்டர் 9 ரூல் 9ல் இருக்கும். அதே போல் செக்ஷன் 10க்கு கீழேயும் ஸ்டே ஆஃப் சூட்டு அதுலேயும் ஒரு சில பார் இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்டர் 15 ரூல் 3யை பார்க்கும்போது எந்த ஒரு ப்ரொவிஷனையுமே சிபிசியில் ஐசோலேட் பண்ணி பார்க்கவே கூடாது. டோட்டலாக ஹோல்சம் ஐடியாலஜியை வந்து சிபிஎஸ்சியோட ஹோல்சம் ஐடியாலஜியை வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் சர்க்கம்ஸ்டான்சஸ் வாரண்ட் பண்ணுது, இந்த இடத்துல இந்த ரூலை அப்ளை பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி வருதுன்ற பட்சத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்ற ரீசனுக்காக மட்டுமே கோர்ட் அவங்க மைண்டை வந்து ரீஅப்ளை பண்ணி அந்த இடத்துல அந்த விஷயத்தை டிசைட் பண்ண முடியாதுன்றது கிடையாது. ஸோ எந்த ஸ்டேஜில்னாலும் we can invoke the provision அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜ் பாருங்கள், இதுவும் அதே ஜட்ஜ்மெண்ட்டு தான். இதில் வந்து அந்த ப்ரொவிசோ கிளாஸு, அந்த ரூல் 3ல் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிசோ கிளாஸில் என்ன சொல்கிறாங்க, சம்மன்ஸ் வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்க்காக வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்ற பட்சத்தில் பார்ட்டியோ இல்லை ப்ளீடரோ அப்பியர் ஆகி அப்ஜெக்ட் பண்ணினாங்கன்னா இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே சூட்டை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணலைன்னா தான் கோர்ட் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேண்டேட்டா அப்படின்ற மாதிரி தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கோர்ட் வந்து எலாபரேட்டாக அந்த சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் சம்மன்ஸ் ஃபார் ஃபைனல் டிஸ்போசல் இந்த ரெண்டையும் வந்து ஆர்டர் 5 ரூல் 1 and 5ல் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட அந்த 2 டைப்ஸ் ஆஃப் சம்மனோட ஃபார்ம் வந்து அப்பெண்டிக்ஸ் பியில் இருக்கும், ஃபார்ம் நம்பர் 1 அண்ட் ஃபார்ம் நம்பர் 2 இன் அப்பெண்டிக்ஸ் பி. ஸோ அதையும் வந்து இதில் கோட் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கோர்ட் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து எதுக்காக கோர்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன டிஃபென்ஸ் இருக்குங்கிறத அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணணும். அதுதான் வந்து சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ். அதாவது சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸில் உங்களுக்கு டிஃபென்ஸ் இருக்குன்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற அந்த வேர்டு வந்து அந்த டைப் ஆஃப் சம்மன்ஸில் வந்து அந்த ஃபார்மில் இருக்கும். பட் ஃபைனல் டிஸ்போசல் நேச்சரில் இருக்கக்கூடிய சம்மன்ஸில் அந்த வேர்டு வந்து இருக்காது. இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நமக்கு இங்கே ப்ரொவைடரில் இருக்கக்கூடியது சம்மன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் தான். ஸோ அப்போ அதில் வந்து அவங்கள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, நீங்கள் வந்து பிளைண்டிஃபோட கேஸை வந்து டினை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னன்றதை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதை ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற நேச்சரில் தான் அந்த சம்மன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன எதுக்காக இந்த சம்மன் இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து இந்த பிளைண்டிஃபோட கேஸில் என்ன டிஸ்பியூட் இருக்குங்கிறத அவங்க வந்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கான அவங்களுக்கான அந்த ரைட்ஸு. ஸோ இந்த ரைட்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸ் இருக்குது, எங்களுக்கு வந்து பிளைண்டிஃபோட கேஸில் வந்து நான் இதெல்லாம் டினை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா கோர்ட்டு கண்டிப்பாக அதை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்பியூட்டை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ட்ரையலுக்கு போகணுமா இல்லையான்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ இது வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸ் இருக்கா இல்லையான்றதை சொல்கிறதுக்கான ஒரு இது தானே தவிர்த்துட்டு இது வந்து கோர்ட்டோட
பவரை வந்து கட்டைல் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹைலைட்டட் ஏரியா பாருங்கள். த ப்ரொவிசோ தேர்ஃபோர் does not affect the court's power to dispose of the case without a trial under Rule 3. ஸோ இது வந்து எந்த விதத்துலையுமே கோர்ட் வந்து ரூல் 3ல இருக்கக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் வருது, ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணனாலே அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த சூட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுன்ற மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்ததுன்னா அவங்க கோர்ட்டோட பவரை எக்ஸசைஸ் பண்ணி அந்த சூட்டை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய கோர்ட்டோட அதிகாரத்தை இந்த ப்ரொவைடட் கிளாஸ் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து ரூல் 3 இஸ் அன் ஆன்சிலரி ரூல் டு ஆர்டர் 14 ரூல் 2 சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டர் 14 வந்து ஆஸ் வி நோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அதை டீல் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாருமே படிங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா இந்த ஆர்டர் 15 ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரூல் 3 வரைக்கும் பார்த்துட்டோம். இதில் ரூல் 4 பார்க்க போகிறோம். ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ் where the summons has been issued for the final disposal of the suit and either party fails without sufficient cause to produce the evidence on which he relies, the court may at once pronounce judgment or any, if it thinks fit, after framing and recording issues, adjourn the suit for production of such evidence as may be necessary for its decision upon such issues. ஸோ இந்த ரூல் 4ல் வந்து கோர்ட்டில் வந்து சம்மன்ஸ் வந்து ஃபைனல் டிஸ்போசலுக்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபைனல் டிஸ்போசலுக்காக சம்மன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கும்போது பார்ட்டியோட பவுண்ட் அண்ட் டியூட்டி என்னென்னா அவங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குங்கிறத அந்த கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டேட்டில் கோர்ட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சூட்டை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபைனல் டிஸ்போசலுக்காக சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்கும்போது எய்தர் பார்ட்டி எந்த பார்ட்டினாலும் சரி, எய்தர் பிளைண்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட் யார் வேணால் இருக்கலாம், அவங்க வந்து அது யாரோட எவிடன்ஸ்க்காக வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாரோட எவிடன்ஸ்க்காக யாரை வந்து பர்டிகுலர் அந்த டேட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த இதை செய்யாமல் விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில், எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாமல் விடுறாங்கன்ற பட்சத்தில் கோர்ட் என்ன பண்ணலான்னா இம்மீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒன்று இம்மீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு எவிடன்ஸுக்காக கேஸை வந்து போஸ்ட்பான் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிடலாம். ஸோ இதில் கோர்ட்டுக்கு வந்து 2 விதமான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எந்த பார்ட்டி வந்து எவிடன்ஸ் கொடுக்கணுமோ அவங்க பண்ணாமல் இருக்காங்கன்ற பட்சத்தில் உடனடியாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைனா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஃபர்தராக எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கேஸை வந்து போஸ்ட்பான் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள், இதுவும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு பிரியா வெர்சஸ் சரவணன். ஸோ இந்த கேஸில் வந்து இந்த ஆர்டர் 15 ரூல் 4 வந்து இன்வோக் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டர் 14 ரூல் 4 வந்து சிமிலர் டு ஆர்டர் 16 ரூல் 20 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டர் 16 ரூல் 20 என்ன சொல்லுதுன்னா அதுவும் இங்கே இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. So where any party to a suit present in court refuses without lawful excuse when required by the court to give evidence or to produce any document, then and there in his possession or power, the court may pronounce judgment against him or make such order in relation to the suit as it thinks fit. ஸோ இது வந்து ஆர்டர் 16 ரூல் 20ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஆர்டர் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டர் 15 ரூல் 4ல் இருக்கக்கூடிய விஷயமும் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அதாவது கோர்ட் வந்து எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஒரு பார்ட்டியை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து வித்தவுட் ரீசனபிள் காஸ் அந்த கன்சர்ன் பார்ட்டி எவிடன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு வராமல் ஃபெயில் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது கோர்ட் வந்து இமீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 2 ப்ரொவிஷனுமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரொவிஷனையுமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கோர்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எண்டு போர்ஷனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டட் ஏரியா பாருங்கள். இதே மாதிரியான ஒரு சிமிலர் கேஸில் வந்து அபெக்ஸ் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்க விஷயத்தை இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தி அபெக்ஸ் கோர்ட் ஆன் அ சிமிலர் இஷ்யூ இன் மகேந்தர் கார் வெர்சஸ் சான்பால் சிங் 2019 9 SCC 358 wherein the apex court had held that a party to the suit who does not appear in the witness box to state his own cause on oath and does not offer himself to be cross-examined by the other side
would suffer a presumption because the case set up by him would not be genuine, natural or honest and real one. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ரூல் 4 வந்து அப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் பயன்படுத்திக்கலாம்னா, எவிடன்ஸ் டிப்போஸ் பண்ண சொல்லி எவிடன்ஸ் இன் த சென்ஸ் எய்தர் ஓரல் எவிடன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எது வேணும்னா இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கோர்ட் வந்து ஒரு பார்ட்டியை டைரக்ட் பண்ணுறாங்கங்கும்போது அவங்க அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல், அதே போல் கேஸை வந்து ஆப்போசிட் பார்ட்டி டினை பண்ணியிருக்கும்போது அவங்க விட்னஸ் பாக்ஸ்லேயே நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்னஸ் பாக்ஸுக்கே ஏறாமல் இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது we can invoke this provision, Order 15 Rule 4. ஸோ இதை இன்வோக் பண்ணி நம்ம இமீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக அது எது ப்ரிசியூம் பண்ணுறதுக்கு வழிவகுக்குதுன்னா, அவங்களோட கேஸ் வந்து ஜென்யூனாவோ இல்லை ஹானஸ்டாவோ இல்லை ரியலாவோ இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரிசம்ஷன் வர்றதுக்கு இது வழிவகுக்குது அப்படின்ற கண்டிஷன் வர்றதுனால, ஸோ இந்த ஆர்டர் 15 ரூல் 4 இன்வோக் பண்ணி இமீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் தி செஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஆல் and you all understand this order 15. So I will see you all in next session. Thank you.